ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான குருமா எப்படி வைக்கலாம் தான் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரிஞ்சி, 2 ஏலக்காய், அப்புறம் கல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு சின்ன சின்னதாக நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து தவிர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போன பிறகு தக்காளி 2 தக்காளி இல்லை 3 தக்காளி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழமும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் வேக வச்சுருக்க சுண்டலும் இதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சைடு கொதிக்கட்டும். இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும், அதை வந்து ரெடி பண்ணலாம். இந்த தேங்காய் கூட 2 பொருள் தான் சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பும் கசகசாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம்ல, அதில் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த குருமா வந்து நல்லா கொதிச்சு வந்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான வெள்ளை சுண்டல் குருமா ரெடி. இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.